சார். அனிதாமா இன்னைக்கு முழுக்க ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தாங்க. ஆனா இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சிவா சார், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம வேற ஏதோ யோசனையில இருக்கீங்க. இல்ல சக்தி, நீ சொல்றதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதனால திடீர்னு இவ இப்படி பண்ணான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அவங்களுக்கு உடம்புக்கு முடியலங்கிறத தாண்டி ஒருவேளை அனிதம்மாக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? தெரியலையே சக்தி, ஒண்ணுமே புரியலையே. இந்த கல்யாணத்தை கூட அவதான் அரேஞ்ச் பண்ணா. விடிஞ்சா கல்யாணம், ஆனா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. என்னாச்சு சக்தி, சைலண்ட் ஆயிட்ட? அனிதாம்மா ஆசைப்பட்டதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு கூட நம்ம சம்மதம் சொன்னோம். ஒருவேளை அனிதாம்மாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ? என் மனசுக்குள்ள என்னென்னமோ யோசிக்க தோணுது சார். சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது சக்தி. நம்ம கல்யாணத்துக்காக ஒவ்வொன்னத்தையும் அனிதா தான் பார்த்து பார்த்து பண்றா. அவளுக்கு விருப்பம் இல்லாமல அன்னைக்கு உனக்கு மெஹந்தி போட்டு விட்டா? அப்படி எதுவும் எனக்கு தோணல. ஒரு மனுஷனுக்கு சாக போறோம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மனசார எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க, எந்த தப்பான முடிவையும் யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனா இப்போ அனிதா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா அப்ப கண்டிப்பா வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சார், என் உள் மனசு ஒண்ணு சொன்னா இப்ப வரைக்கும் அது சரியாதான் இருக்கும். அனிதாமாக்கு நம்ம கல்யாணத்துல பெருசா உடன்பாடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்க பாரு சக்தி, நீ தேவையில்லாம கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் அத்தை இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன சக்தி, வா போலாம். காயத்ரி, உள்ள ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்கு. அதனால தான் உன் மாமியார் மட்டும் இன்னும் இந்த ரூமை விட்டு வெளியே வரல. சரி, நீ இங்கே இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். எங்கம்மா போற? நான் வந்துடுறேன், இங்கே இரு, சரியா? என்ன அனிதா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்க. நீ தற்கொலை பண்ணிக்க போனது என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்க. பெத்த வயித்துல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி எதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண? மம்மி, தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் எது பேசினாலும் அது ரொம்ப தப்பாயிடும் மம்மி. ஆஹா, அனிதா ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாலே. இனி நம்ம கிளைமேக்ஸ்க்கு கொண்டு போயிட வேண்டியதான். ருத்ரா, அவ எப்படி சொல்லுவா? அவ மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீ சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். அத்தை, வேண்டாம் அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. இங்க பாரு அனிதா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் எதுவும் பேசாம இருந்தேனா அது ரொம்ப பெரிய தப்பா போயிடும். இந்து, என்னம்மா இதெல்லாம்? நீ ஏதோ சொல்ல வர, ஆனா அனிதா அதை சொல்ல வேண்டாங்கறா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி. அத்தை, நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. ஏ, நான் இங்க இருந்தா ருத்ரா கிட்ட உண்மை சொல்லிருவேனா? அதனால தானே கீழே போ சொல்ற. என்ன நீங்க ரெண்டு பேரும் ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க?